மகிழ்ச்சி. நான் அக்ஸிலியம் நாசரியான் பிரைமரி பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்போ குட்டி கதை சொல்ல போறேன். எல்லாம் கேட்க தயாரா? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி தன்னோட வயல்ல விளைஞ்ச காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாரு. அப்ப ஒரு பெரிய பள்ளத்துல அந்த வண்டி மாட்டிக்கிச்சு. வண்டியை விட்டு இறங்கி அங்கிருந்த எல்லாத்துக்கிட்டே உதவி கேட்டா. யாருமே உதவி செய்யலையா. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட கூட உதவி கேட்டா. கடவுளும் உதவி செய்யலையா. அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் சரி நம்மளே முயற்சி செய்வோம்னு சொல்லி முயற்சி செஞ்சாரா. அந்த பள்ளத்தை விட்டு அந்த வண்டி சுலபமா மேலே வந்துச்சான். அவர் ஆச்சரியமா பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு முதியவர் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த முதியவர் கிட்ட போய் விவசாயி சொன்னாராம், நான் எல்லாத்துக்கிட்டே உதவி கேட்டேன், யாருமே உதவி செய்யல. கடவுள்கிட்ட கூட உதவி கேட்டேன், கடவுளும் உதவி செய்யல. நான் உங்கள்கிட்ட உதவியே கேட்கல, நீங்க எனக்கு எப்படி உதவி செஞ்சீங்க? யாரு சொன்னா கடவுள் உதவி செய்ய மாட்டாருன்ட்டு? நீ முயற்சி செஞ்சா கடவுளும் உனக்கு உதவி செய்வாங்க. நீ முயற்சி செய்யலன்னா கடவுள் உனக்கு உதவியே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முதியவர் சொன்னாராம். இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் முயற்சி செய்யாமலே உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதலில் நீ முயற்சி செய், வெற்றி உன்னை தேடி வரும். முயற்சி திருவினையாக்கும் என்றால் சாதிக்க முடியும். நன்றி.